பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு மதுரையில் ஒரு அண்ணன் வீட்டில் தங்கிட்டாங்க. அதான் வந்து நைட்டு வீடியோ போட முடியல. இப்போ வந்து நம்ம வந்து மார்னிங்கே ரேடாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுவும் இல்லாமல் எதுக்கு இந்த விளாகுன்னு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க, நம்ம பெட்ரோல் பைக்கா ஊர்லேயே சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாங்க. அதனால் நம்ம வந்து விளாகாக எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துட்டாங்க. அது இல்லாமல் எப்படி பேசணும்னு தெரியாது. இப்போ நம்ம எனக்கு தெரிஞ்ச ஸ்லாங்கில் பேசுவேன். அதனால் நீங்கள் வந்து கோவப்படக்கூடாது, பொறுத்து தான் ஆகணும். இப்படிலாம் பேசுங்க அப்படின்ட்டு. சரி, நம்ம வந்து சைக்கிள் எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு வாங்க போவோம் வீடியோக்குள்ளே. பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையிலேருந்து சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. ஐயோ, பைக்கில் தான் சாமிக்க மாட்டேன், சைக்கிள்லேயும் எடுக்கலையா? என்ன பேசலாம் சத்தியமாக தெரியாது எனக்கு. ஏன்னா இந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணதில்லை. நம்மளுக்கு தெரிஞ்சது வள கொலன்னு தான். மதுரையில் ஒரு வீட்டில் தங்கிட்டு அப்புறம் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க. அதனால தான் நேற்று நைட்டு கொஞ்சம் வீடியோ போட முடியல. கோயிலுக்கெல்லாம் போய் பூஜை கொடுத்துட்டாங்க. எனக்கு இல்லைங்க, கோயிலில் போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு அப்படி கொஞ்சம் அரை நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. அதனால வந்து நல்லா டயர்டில் தூங்கிட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கையில் வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். அதான் ஒத்த கை மட்டும் சைக்கிளில் தெரியும், ஒத்த கை இல்லாமல் ஒத்த கை இருக்குது, உள்ளே இருக்குது, கேமராவில் இருக்குது. ஏன்னா நான் வந்து கேமரா ஃபிட் பண்ணதுக்கு ஒன்றும் கொண்டு வரல, ஒன்றும் பண்ணல. அது வந்து இது வந்து எதர்ச்சியாக நடந்த சம்பவம்னால இப்படி ஆயிட்டு. இன்னும் நாளைக்கு நைட்டு நம்ம ஊருக்கு போய் சேர்ந்துடலாங்க, கன்னியாகுமரிக்கு. நாளைக்கு நைட்டு கன்னியாகுமரிக்கு போய் சேர்ந்துடலாம். அப்புறம் ஆஸ்பத்திரிக்கும் போய் சேர்ந்துடலாம். எத்தனை வாரம் வீட்டில் கெட்டு போட்டுட்டு தூங்க போகிறேன்னு தெரிலங்க. பார்த்தீங்களா, உண்மையிலேயே நான் சைக்கிள் ஜம்பிட்டு இருக்கேன். பார்த்தீங்களா, மதுரையை ரீச் பண்ணியாச்சு. பெங்களூர் டு கன்னியாகுமரி சைக்கிள் ரைட்டில். ரோட்டில் தண்ணியெலாம் ஊற்றி போட்டிருக்காங்க. கோழி இப்பெல்லாம் கிடக்குங்க, கோழி பாக்கெட். காலையில் வெயில் தான் மண்டே பழகு. இனி ஒரு 11 மணி 12 மணி வரை சைக்கிள் சம்பிட்டு அதுக்கப்புறம் 4-5 மணி தான் சம்பிட்டு ஆரம்பிக்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நைட் ட்ராவல் பண்ணலான்ட்ருக்கேன். ஏன்னா நம்ம ஏரியாவுக்கு வந்து வச்சுலாங்க, நல்லா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை கொஞ்சம். ஸோ வந்து இன்னைக்கு நைட் ட்ராவல் பண்ணி சரி, இனி என்னத்தை பேசுன்னு தெரில. ரொம்ப நிறைய பேசிட்டே வளவலண்டு இது பேசணும்னா நிறைய பக்கத்தில் இடிச்சு போட்டுக்கணும். சரி வாங்க, நம்ம வந்து சைக்கிள் மிதிப்போம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வழியாக திருநெல்வேலியை வந்து ரீச் பண்ணிட்டாங்க. சைக்கிள் மிதினா மிதி, ஒரே மிதிங்க. மதியம் வந்து ஒழுங்காக வர சாப்பிடல, ஒரு ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு வயிற்று அப்படி பெப்பிட்டு வேறு வழியில் நாங்கள் திருநெல்வேலி வந்தால் இன்னைக்கு நைட்டாட்டு நம்ம கன்னியாகுமரி போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஐடியா இருந்தானா, நைட் ட்ராவல் பண்ணால் கொஞ்சம் டேஞ்சர். ஒருவேளை பண்ணலாம்னு நினைக்கிறேன், தெரிலங்க. அப்படி பண்ணதாக இருந்தால் ஏதாச்சும் வீடியோ வரும். அப்படி பண்ணலைன்னா நைட்டு நான் எங்கே ஸ்டே பண்ணேன்ட்டு வீடியோ வரும். இப்போ நம்ம இன்னும் திருநெல்வேலிக்கு ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்குது அப்படின்னா நினைக்கிறேன். யாரும் சைடில் வந்து நம்மளை இடிச்சிடக்கூடாதுங்க, அதாங்க பெரிய பயமே. மற்றபடிலாம் ஒன்றும் இல்லைங்க. சரி, நம்ம வாங்க போகலாம். எம்புட்டு நேரம் தான் எப்படி சைக்கிள் மிதிக்குது, எம்புட்டு இடிச்சு போட்டுறாங்க. ஐயா அம்மா, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. இதுக்கு தான் நைட்டு டிரைவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. யாராவது ஆப்போசிட்டில் வந்தால் ஒத்தே இடி. அதாவது ஆம்புலன்ஸு தான் போகணும் கன்னியாகுமரிக்கு. ஃபுல் இருட்டு பாருங்க. இந்த ரோட்டில் நான் இப்படி சைக்கிள் மிதிச்சோம்னா என்ன ஆகும்? யாராவது பின்னாடி லைட்டும் இல்லை, முன்ன மட்டும் ஏதோ ஒரு துப்பாக்கி மாதிரி ஒரு லைட்டை வச்சுட்டு போயிட்டு இருக்கேங்க. ஆட்டோக்காரர் என்ன பண்ணுவாரு? ஆட்டோக்காரர் கடலை போட்டுக்காரு. சரி வாங்க. என்ன உடனே இருட்டாகுது? இப்படி இருட்டாகுனா நான் என்ன பண்ணேன்? ஒரு போஸ்ட் இல்லை, ஒன்றுமே இல்லைங்க.
நல்ல காலம் நம்மகிட்ட ஒரு டீப் லைட் இருக்கனால அப்படி போயிட்டு இருக்கு சைக்கிள். ஏதாச்சும் பல்க்கு பார்த்தா அங்கே போய் லைட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் நம்ம கன்னியாகுமரிக்கு போகணுமா போண்டாமா அப்படின்ட்டு முடிவெடுக்கலாம். வாங்க பல்கை தேடி போவோம். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு மதியம் சாப்பிடாம வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டு எடுத்துட்டு மிதின்னு மிதிச்சு ஒரு அடியாக வந்துட்டாங்க. சைக்கிளை போட்டு மிதிச்சு பல்க்கு நம்ம திருநெல்வேலி பல்க்குக்கு வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒத்தைக்கு 135 கிலோமீட்டர் சமட்டிருக்காங்க சைக்கிளில். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நைட்டு ஒரு வேளை இங்கே ஸ்டே பண்ணாலும் தாங்க பண்ணுவோம். ஏன்னா இன்னும் 80 கிலோமீட்டர் தான் இருக்குது கன்னியாகுமரிக்கு. அப்புறம் நம்ம டேரெக்டாக கன்னியாகுமரிக்கே போயிட்டா பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் முடிஞ்சிடும், நம்ம சக்ஸஸ் ஆயிடலாம். அதனால நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு கன்னியாகுமரிக்கு வரதா இருந்துச்சுன்னா மார்னிங் உங்களுக்கு வீடியோ வரோங்க. சரி, பை பாய், நெக்ஸ்ட் வீடியோவில்